ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் வேர்ல்ட் குக்கிங். இன்றைக்கி பூரி கிழங்கு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. வானிலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க. 2 துண்டு பட்டை, 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டுங்க. கடுகு, தாளிக்கிற கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிட்டுங்க. பெரிய வெங்காயம் 3 நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேங்க. ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுவோங்க. நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு 1 டீஸ்பூன் போட்டால் போதுங்க. போட்டு நல்லா இதையும் பச்சை வாசம் போக நல்லா வதக்கிட்டுங்க. இப்போ இஞ்சி பூண்டு ஒரு 4 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி போட்டு நல்லா இடித்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து இதில் நல்லா வதக்கிடுவோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் 3 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துட்டு தேவைப்படுற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போவே நல்லா வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேக வச்சு 4 உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோங்க. இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 லிட்டருக்கு மேலே தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றி நல்லா வெந்துட்டுருக்கட்டுங்க. இந்த சமயத்தில் நம்ம ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோங்க. அதையும் தண்ணியில் கரைச்சி நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்திடலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணினோன்னா கொஞ்சம் திக்கட் சேர்த்து வந்துடுங்க. இப்போ சுவையான பூரி கிழங்கு ரெடி ஆயிடுச்சுங்க. சூடான பூரியோடு வச்சு சாப்பிடும்போது உண்மையாகவே அருமையாக இருந்ததுங்க. ஓகே, தேங்க்யூ.